முதலாக இந்த ஆலயத்தில் தொடங்கப்பட்ட ஓணம் திருவிழாதான் காலப்போக்கில கேரள மாநிலம் முழுவதும் பரவியதாக சொல்லப்படக்கூடிய எர்ணாகுளம் திருக்காட்கரையப்பன் ஆலயத்தின் சிறப்பு. 108 திவ்ய தேசங்களில ஒன்று என்று சொல்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். மகாவிஷ்ணுவின் தசவதாரம் என்று குறிப்பிடக்கூடிய 10 அவதாரங்களில வாமன அவதாரத்திற்குரிய தலமாக மக்களால் வழிபடக்கூடிய ஆலயம் என்றும் நமக்கு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அசுரகுலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கேரள நாட்டை ஆட்சி செய்து வந்த மகாபலி சக்கரவர்த்தி தன் மக்களின் மீது பற்று கொண்டவராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மன்னனை வாமன அவதாரம் எடுத்து வந்த பெருமாள் 3 அடி மண் கேட்டு பாதாள உலகத்திற்குள்ள தள்ளிய இடத்துல திருக்காட்கரை ஆலயம் அமைந்திருப்பதாக பெரியோர்களின் பதிவு இருக்கிறது. மகாபலி சக்கரவர்த்தி காலத்திற்கு பின் கபிலமுனிவர் மகாவிஷ்ணுவின் வாமன தோற்றத்தை பார்க்க விரும்பி இருக்கிறார். அதையடுத்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற இறைவன் வாமன தோற்றத்தில் காட்சி கொடுத்த இடம்தான் தற்போது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆலயத்தில் கபில தீர்த்தம் இருக்கிறது. இந்த தீர்த்தத்தில இருந்து எடுக்கப்படக்கூடிய நீரை கொண்டே இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகிறது என்கிறார்கள். இந்த ஆலயத்தில் பெருமாள் வாமன அவதார தோற்றத்தில் தெற்கு நோக்கி நின்ற நிலையில காட்சி கொடுக்கிறார். இறைவன் திருக்காட்கரையப்பன் என்று அழைக்கப்படுகிறார். இரவியின் திருநாமம் வாத்சல்யவல்லி என்பதாகும். ஆலயத்தில் பகவதி அம்மன், சாஸ்தா, கோபாலகிருஷ்ணன், பிரம்மராட்சசன், யட்சி ஆகியோருக்கு தனிச்சன்னதிகள். இந்த ஆலய இறைவனை போற்றி நம்மாழ்வார் 10 பாசுரங்கள் பாடி இருப்பதாக சொல்கிறார்கள். குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த ஆலயத்தில் யட்சி மண்டபத்திற்கு முன் பொம்மை தொட்டில்களை வாங்கி கட்டி வழிபாடு செய்கிறார்கள். திருக்காட்கரையப்பனுக்கு நேந்திரம் வாழைப்பழங்கள் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. கோவில் பிரகாரத்தில் அரசமரம் ஒன்று இருக்கிறது. அதன் வேறு பகுதி பிரம்மா என்றும், நடுப்பகுதி விஷ்ணு என்றும், மேல் பகுதி சிவருமான் என்றும் சொல்கிறார்கள். இதனால் இந்த அரச மரத்தை முப்பெரும் கடவுள் மரம் என்றே சொல்வார்கள். ஆலயத்தின் பின்புறம் தெற்கு கரை தேவர் ஆலயம் என்கிற சிவாலயம். இங்கு மகாபலி சக்கரவர்த்தி நிறுவி வழிபட்ட சிவலிங்கம் அமைந்திருக்கிறது என்கிறார்கள். திருக்காட்கரையப்பன் ஆலயத்தை விடவும் இந்த சிவாலயம் மிகவும் பழமை வாய்ந்தது என்கிறார்கள். சிவருமான் ஆலய வளாகத்தில் பார்வதி, துர்க்கை, கணபதி, முருகன் ஆகியோருக்கு சன்னதிகள். திருக்காட்கரையப்பன் ஆலயத்திற்கு வரக்கூடியவர்கள் முதலில் சிவருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட்ட பின்னரே திருக்காட்கரையப்பன் ஆலயத்திற்கு வந்து வாமனரை வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கிறது என்கிறார்கள். வாமனருக்கு பால் பாயாசமும் சிவருமானுக்கு நெய் பாயாசமும் படைக்கப்படுகிறது என்கிறார்கள். கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டம் திருக்காட்கரை என்கிற இடத்துல இந்த ஆலயம். திருச்சூரிலிருந்து 23 கிலோமீட்டர் தூரத்திலும், இரிஞ்சாலக்குடா என்கிற இடத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்திலும் திருக்காட்கரை திருத்தலம் வழிபாடு சிறப்பு பெறட்டு.